அனைவருக்கும் என்னுடைய மூகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள். ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாகா. 30 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய சனி புதனால் ஏற்படக்கூடிய ஒரு நெருக்கமான ஒரு இணைவுன்னு சொல்றது. இதனால இந்த சமசப்தம யோகம்னு பேர். இந்த சமசப்தம யோகம் சனி புதனால் இணைவு யாருடைய ஜாதகத்திலெல்லாம் லாபஸ்தானத்தில் இருக்கோ மிகப்பெரிய வெற்றியையும், பாதகஸ்தானத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய சொத்துக்களையும் தன்னுடைய தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பாக வருது. ஸோ எந்த ராசிக்கு ஒரு 3 ராசிகளுக்கு மிகப்பெரிய வெற்றியையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பாக இந்த சனி புதனுடைய சமசப்தம யோகம் ஒரு குறிப்பிட்ட ராசி மண்டலத்துக்குள்ள சனி புதனும் சேரும் பொழுது கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். ஸோ பொதுவாக சனி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாவே ஒரு நீண்ட ப்ராசஸ்ன்னு பேர். 10 ரெஸ்பான்சிபிலிட்டி சனிக்கு உண்டு. அதை பற்றி நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன். பொதுவாக சனியினுடைய புதனுடைய அமைப்பு இரண்டும் சேர்ந்துச்சு அப்படின்னாவே தொழில் மூலியமாக, தொழில் வியாபாரத்தின் மூலியமாக நிறைய வீடு, மனை, வண்டி, வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வாங்குவதற்கும், நிலபுலன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வாங்குவதற்கும் கண்டிப்பாக சனி பெரிய லெவலில் யோகத்தை செய்வார் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பு. ஸோ அந்த வகையில் வந்து ஜூலை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த யோகமானது உருவாக இருக்குது. ஸோ அதற்கான யோகம் வந்து கண்டிப்பாக 30 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு மாற்றம். தசாபுக்தி பற்றி நான் பேசலை. ஸோ அதனால் இந்த சனி புதனுடைய காம்பினேஷன் குறிப்பிட்ட ராசி மண்டலத்துக்குள் சேரும் பொழுது கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல மாற்றம் கிடைக்க போகுது அப்படிங்கிறது ஒரு மொத்தமாக சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து யாரெல்லாம் நல்ல பலன்களை பெறக்கூடிய ஒரு அமைப்பாக வராங்கன்னா முதல்ல ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி புதன் பொதுவாக எடுத்தோம் அப்படின்னா ரிஷபத்துக்கு வந்து சனி யோகாதிபதியாக இருக்கிறதுனால இந்த சனி புதனுடைய காம்பினேஷன் வந்து கண்டிப்பாக சனிக்கு 2ஆம் இடமான மிதுனத்தில் சனி இருந்தாலும் புதனுடைய அமைப்பு இருந்தாலும் கண்டிப்பாக வருமானத்தில் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலில் சிக்கிய பணங்கள் எல்லாம் வசூல் பண்ணி கொடுக்கும். பணிபுரிபவர்களுடைய இடத்துல வந்து கடின உழைப்புக்கேற்ற நல்ல ஊதியம் உண்டு. அலுவலகத்தில் பாராட்டப்படக்கூடிய நிலை, நிறைய பணத்தை சேமிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பங்கு சந்தையில் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப நாளாக வந்து ஷேர்லாம் மார்க்கெட் ஏறாமல் ரொம்ப அதை விற்கவும் முடியாமல், அதே போல் அது வாங்கவும் முடியாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தத்தளிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றம் கொடுக்க போகுது. ஒவ்வொரு விஷயத்திலும் கண்டிப்பாக கொஞ்சம் சிந்திச்சு நிதானமாக முடிவெடுத்தீங்க அப்படின்னு ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல வெற்றி உண்டு. நல்ல பயணத்தினுடைய அனுகூலத்தை கண்டிப்பாக பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் வருது. அதுக்கு அடுத்ததாக வருவது வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்கள். இந்த கடகராசிக்காரர்களுக்கு உண்டான சமசப்தம யோகம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக கடகத்துக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படி சனி மாரகாதிபதியாக இருந்தாலுமே கூட நலநிலையில் இருக்கும்போது சனி புதனுடைய அமைப்பு நல்லபடியாக வரும் பொழுது கண்டிப்பாக தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் நல்லபடியாக முடிச்சு கொடுக்கும். அதே போல் வெற்றிகள் குவியும். பணப்பிரச்சனை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தியாக போகுது. தேவையற்ற செலவுகள் எல்லாம் குறைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வேலை தொடர்பாக மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் எல்லாம் நல்ல வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏதாவது ப்ரொமோஷனுக்கோ இல்லை மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும். சுபகாரியங்களில் அதிகம் பங்கேற்கக்கூடிய ஒரு காலகட்டம். பணியிடத்தில் வேலை செய்யக்கூடிய டீம் மெம்பர்ஸு, பார்ட்னர், ஹையர் அஃபீஷியல்ஸ் எதுவாக இருந்தாலுமே கண்டிப்பாக ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. கண்டிப்பாக உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த சமசப்தம யோகமானது கண்டிப்பாக நல்லா இருக்குது. ஏன்னா அது இல்லாமல் சனி வக்கரத்து விரலாக இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுக்க போது பயன்படுத்திக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசியாக வந்து பார்த்திங்கன்னா மீனராசிக்காரர்களை வருது. மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா குரு பகவானுடைய நிலையும் சனி புதனுடைய காம்பினேஷனும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக புகழ் வெற்றி யோகம் கண்டிப்பாக திருப்பி நிம்மதியை ஏற்படுத்தி தரும். சமூகத்தில் புகழும் மதிப்பு மரியாதையை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பணியிடத்தில் உங்களுடைய செயல்திறன்களை எல்லாம் பாராட்டக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுடைய சாதுரியமான புத்தி, சாதுரியமான பேச்சு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த கோலை எப்படி அச்சீவ் பண்ணுறது, உங்க கூட இருக்கிறவங்கெல்லாம் எப்படி வேலை வாங்கி நம்மளுடைய டீமோட கோலை எப்படி அச்சீவ் பண்ணுறதுக்குள்ள விஷயங்கள்லாம் உங்களுக்கு கைட் பண்ணி கொடுக்கும். திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்ப சூழ்நிலைகள் வந்து கண்டிப்பாக இதுக்கு மேலே மெல்ல நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய காலகட்டமாக வருது. நிதி ரீதியாக இருந்தக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் மெல்ல மெல்ல தீரப்போகுது. கடன்கள் தீரப்போகுது. ஜூலை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்துலேருந்து இந்த வணிகம், வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து எந்த தடைகள் இருந்தாலும் கண்டிப்பாக அதெல்லாம் மாறப்போகுது. ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ரிஷபம், கடகம், அதே போல் மீனம் இந்த 3 ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி சப்தம யோகம், சனி புதனுடைய யோகமானது நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது. ஸோ இதில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடணும். இந்த சனி புதனுடைய யோகமானது நல்லா இருக்குது அப்படின்னா அப்போ ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே ஒரு லக்னத்துக்கும் ஒரு அமைப்புக்கும் வந்து எப்படி இருக்குது, உங்கள் ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் சனியினுடைய நிலை எப்படி இருக்குது, புதனுடைய நிலை எப்படி இருக்குது,
அது வந்து உங்களுக்கு யோகத்துல இருக்கா? தடுக்கக்கூடிய நிலையில இருக்கா? முடக்கக்கூடிய நிலையில இருக்கா? இதை பொறுத்து அதை எப்படி மாத்துறது? அது எப்படி மாத்தி கொண்டு வரணும்? எந்த மாதிரியான பரிகாரங்கள செய்தா அந்த முடக்கத்திலிருந்து வெளிய கொண்டு வர முடியும்? எத்தனை வருட காலங்கள் என் வாழ்க்கையில சிறப்புகள் நடக்கும்? எத்தனை வருட காலங்கள் என் வாழ்க்கையில தடைகள் உண்டு? நான் எப்ப ஜாக்கிரதையா இருக்கணும்? இது எல்லாமே உங்க சுய ஜாதகத்தில் பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதை தேடி கண்டெடுத்து அதுக்கு தகுந்த விஷயங்கள நம்ம செய்ய ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா, வெற்றி தன்னால வரும். எப்ப நான் ஓடணும்? எப்ப நான் சைலன்ட்டா இருக்கணும்? எப்ப நான் வந்து கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நிச்சயமாக வாழ்க்கையில நெறைய விஷயங்கள வெற்றிகள வாரி குவிக்க முடியும். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்தடுத்த பதிவில வேற நினைவுகள பத்தி சிறப்பா பேசலாம். ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தடைகளும், அதேபோல ஜாதகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு, உங்களுடைய விதியில என்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய காலகட்டம் எப்படி போகப்போகுது? நல்லதா? கெட்டதா? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கீழ்க்கண்ட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவுல வேறொரு இணைவு பத்தி சிறப்பாக பேசலாம். நற்பவி நல்லதே நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமः.